உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோல ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத 5 ஜோதிடர்களுமே அவங்களோட கணிப்புல இன்னைக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்ள போறாங்க. ரிஷபராசிக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது நிறைய பேர் சொல்றத கேள்விப்படுறோம். உண்மையாவே சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது ஐயா இவங்களுக்கு? ரிஷபராசி நேயர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும்னா, ஜாக்பாட் அப்படின்னா ரேஸுக்கு போனால் தான் ஜாக்பாட் அடிக்கும். வீட்டில் உட்காந்துக்கிட்டு வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு ஜாக்பாட்னாலே முதல்ல என்னன்னு தெரியாது. 5 குதிரைகள் செய்து வின் பண்ணால் தான் ஜாக்பாட் அடிக்கும். அப்போ 5 குதிரைகள் ஜெயிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறும்னு எல்லா ஜோதிடரும் சொல்கிறாங்கன்னா எல்லாருமே சூதாடணுமா என்ன? அப்படி இல்லை. வாழ்க்கையில் 5 விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படிங்கிறத இந்த ஜாக்பாட் மூலயமா நமக்கு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்னென்ன பண்ணணும்? தொழில், ஆரோக்கியம், மன நிம்மதி, திருமணம், குடும்பம், வெளிவட்டார பழக்கம், உங்களுடைய ஆரோக்கியம், இது எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு மனுஷனுக்குமா வீட்டில் நல்லா இருந்துட்டு ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னு வச்சிங்களேன், வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் சார். அவ்வளோதான். ஒருத்தன் வீட்டில் நிம்மதியாக ஜெயிச்சிட்டான்னு வச்சிங்களேன், வெளியே ஜெயிச்சிடுவான். வீட்டில் நிம்மதி இல்லைன்னு வச்சிங்களேன், அவனால் வெளியே ஜெயிக்க முடியும்? அவன் வெளியே வந்தால் கூட வீட்டினுடைய நினைப்பே ஓடிக்கிட்டு இருக்கும். என்னவோ சார், என் பொண்டாட்டி காலில் வரும்போது திட்டிக்கிட்டே இருந்தா சார், போகும்போது எனக்கு டாட்டா காட்டவே இல்லை சார். அவன் யூஸ்வலாக அவள் டாட்டா சொல்லுவா, இன்னைக்கு சொல்லவே இல்லை சார் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பான். எந்த வேலையும் ஆகாது. ஸோ மென்டல் ஸ்ட்ரெஸ் எது எப்படி இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு சுபமான ஆண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, 10ஆம் இடத்தில் ஒரு பாவி இருந்தால் ராஜயோகம்டான்றான். ஒரு பாவி ஒருத்தன் வரப்போகிறான். அந்த பாவி யார் அப்படின்னு சொன்னால் அந்த ராகு கேது பெயர்ச்சியில் நம்ம அவனை பற்றி நிறைய பேச போகிறோம். ஆனால் இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இவர் இருக்கார். சனீஸ்வரர் உங்களுக்கு கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். ஆனால் ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னா முதல்ல உடம்பை பாருங்கள், நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, அளவாக இதையெல்லாம் அனுபவிங்க. வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கடந்த 2.5 வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்குற போது நல்ல வேலை கிடைக்கல, இல்லை வேலை கிடைச்சி சம்பாதிக்க முடியல, இல்லை எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸில் பிரச்சனை, அழுதுகிட்டே போகிறேன் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வரேன், இந்த ஸ்கூல் பிள்ளைங்க போகும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கடந்த 2.5 வருஷம் இந்த மேசராசிக்காரங்க 10ஆம் இடத்துல சனி இருந்து 12ஆம் இடத்தை பார்த்ததுனால தொல்லை அனுபவிச்சாங்க. தூங்க முடியல, சாப்பிட முடியல, என்ஜாய் பண்ண முடியல, என் வாழ்க்கையே போச்சு, விரக்தி மனப்பான்மை, கோப குணங்கள், தாடி வளர்த்துட்டு போகிறது, எல்லாற்றிலும் தோல்வி, இப்படிப்பட்ட எல்லா நிலைகளையும் கடந்து இப்போ இந்த சனி பயிற்சி என்பது ரொம்ப ஆனந்தமாக, அற்புதமாக, சந்தோஷமாக, இது உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. இப்படி நினச்சிக்கிட்டு நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வரலாம், நிம்மதியாக தொழில் பண்ணலாம், நிம்மதியை வீட்டுக்குள்ளே சாப்பிடலாம், நிம்மதியாக கணவன் மனைவி குடும்ப உறவுகளை தொடரலாம். எல்லா இடங்களிலும் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் நல்லதை செய்வார். ஏன்னா அவர் 11ஆம் இடத்திற்கு போகிறார். இந்த 11ஆம் இடம் என்பதுதான் சனீஸ்வரனுக்கு பொருத்தமான இடம். 3, 6, 11 இந்த இடங்கள்ல சனி இருந்துட்டாருன்னா அவர் உயர்ந்தபட்ச நன்மைகளை செய்யறதுல டாப்பில் நிற்பார். 3, 6, 11 சனி செவ்வாய் வீற்றிருக்க முடிசூடா சக்கரவர்த்தின்னு பேரு. அப்ப முடிசூடா சக்கரவர்த்தி என்றால் என்ன? தனக்குத்தானே ராஜா, தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறது, தனக்குள்ளேயே ஒரு மாற்றங்கள், இப்படி எல்லா விதமான நன்மைகளையும் ரிஷபத்தில் பிறந்தவர்கள் பார்ப்பாங்க. சனின்னா தொழில்காரகன். இப்ப இந்த உலகத்துல வேலைக்கு போறவனுக்கும் தொழில் தான், சொந்த தொழில் பண்ணாலும் தொழில் தான். தொழில் மேன்மை, ஒத்த வார்த்தையில சொன்னா தொழில் மேன்மை. தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். ஒரே ஒரு விஷயம்தான் நீங்க கத்துக்கணும், வஞ்சகம் இல்லாம உழைக்கணும். அவன் சும்மா இருக்கிறான், நான் ஏன் வேலை பார்க்கணும், இது அவனுடைய வேலை, நீ என்கிட்ட கொடுக்குற, இப்படிங்கிற தர்க்கவாதங்கள் இல்லாம வஞ்சகம் இல்லாமல் நீங்கள் பாடுபட்டீர்களானால் நிச்சயமாக இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும்.
கூடவே இன்னொன்று சேர்த்து ஒரு வார்த்தை சொல்லணும்னா குரு வேற பெயர்ந்துருவார். நம்ம அடுத்த வாட்டி இதை பேசுவோம். அப்படி பெயர்கிற போது 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை வெறுத்து போயிருந்திருப்பாங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு தாடி வளர்த்துட்டு அலைஞ்சிருப்பான். இப்போ திடீர்னு வந்து வீட்டில் இப்போ என்னமோ பொண்ணு பார்க்குறேன் நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சுப செய்திகளை சார்ந்த விஷயங்களும் இந்த ரிஷபத்திற்கு உண்டு. இளம் பிள்ளைகள், வளர்ந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், ஏற்கனவே கிழவங்களை வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு அடுத்த 2.5 வருஷம் கொஞ்சம் சந்தோஷமா வாழலாம். நிச்சயமாக அவங்க வீட்டுக்குள்ள கலகலப்பா, குழந்தை பேரு, மற்ற செல்வங்கள், செல்வ செழிப்பு எல்லாம் சிறப்பாக இருக்கிறத பார்ப்பீங்க. இந்த சனி பயிற்சி ரிஷபத்திற்கு சூப்பரா இருக்கும். ஓகே சார், நிறைய இனிமையான செய்திகள் கொடுத்துருக்கிறீங்க. அவங்களுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கா சார்? நல்லது நடக்கிற போது பரிகாரம் தேவையில்லை. கண்டிப்பா. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, இந்த சனி பகவானை பொறுத்தளவு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கே ஒரு உண்டு என்னன்னு கேட்டா, இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க எங்கேயா போய் நின்னா உங்களை தேடி தான் யாராவது வந்து உதவி கேட்பாங்க. அது ஒரு சாதாரணமாக இருக்கலாம், இல்லை பெரிய உதவியா இருக்கலாம். ஒரு லெட்டர் கொடுத்து கூட பழகி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இப்போ இல்லை, மாறி போச்சு. இருந்தாலும் இப்படிப்பட்ட உதவி பண்றதுல கொஞ்சம் முழங்கையை நீட்டணும். எல்லாருக்கும் வேண்டிய இடங்கள்ல யாரையாவது விரும்பி வந்தவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லாம உதவிக்கரம் நீட்டுங்கள். நான் திரும்பவும் சொல்றேன், இயற்கையை மதித்து இயற்கையோடு ஒன்றி பழகி வாழுங்கள். இயற்கையாக இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஒரு காக்கா குருவி தண்ணி இல்லாமல் போயிடுது, தீனி இல்லாமல் போயிடுது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவே பெரிய பரிகாரம். இந்த ரிஷபராசினுடைய கடந்த கால வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 ஆண்டுகளில் ஒரு பெரிய பணியில் இருந்திருப்பாங்க. மெமோ வந்திருக்கும், சஸ்பெண்ட் ஆகிருப்பாங்க, இல்லை வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ப்ரமோஷன் கிடைச்சிருக்காது, வேலை பளு அதிகமாக இருக்கும், பின்னாடி வந்தவங்களும் முன்னாடி போயிருப்பாங்க. அவ்வளவு சங்கடத்தை அவருடைய கர்ம வினைக்கு ஏற்ப சனி பகவான் கொடுத்திருப்பார். இப்போ அதிலிருந்து ஒரு மாற்றம் பெற்று பெரிய நெருக்கடியிலிருந்து விடுதலையாகி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சனி வரார். பொதுவாகவே சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுத்தாகணும். அப்போ மிகப்பெரிய யோக பலனை ரிஷபராசினர் அடைய போகிறாங்க. நிச்சயமாக இந்த 2.5 ஆண்டு காலத்தில், நான் சொல்ல இந்த 2.5 ஆண்டு காலத்தில் இவர்களுக்கு சொத்து சேரும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், நினைத்த காரியங்கள் நடந்து ஏறும், தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு எல்லாமே இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும். இவங்க தனித்தன்மை வெளிப்படக்கூடிய அளவிற்கு இவங்களுடைய நிலை இந்த 2.5 ஆண்டுகள் இருக்கும். இது சஞ்சார நிலை. புரியுங்களா? அடுத்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போது உனக்கு நான் எல்லாமே கொடுத்துட்டேன். எப்படி? லாபத்தை கொடுத்துட்டேன், செல்வாக்கு கொடுத்துட்டேன். 11ஆம் இடம் என்பது இன்னொரு விஷயம் இருக்குது. அது எல்லாமே ஜாதகத்தில் சூட்சமங்கள் நிறையா இருக்குங்க. அதை யாரும் புரிஞ்சுக்கணும். 11ஆம் மூத்த சகோதரம் அப்படி சொல்லுவாங்க, லாபஸ்தானம் சொல்லுவாங்க. இளைய தாரத்திற்குரிய இடம், ஒரு வாழ்க்கை துணைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம். ஒரு சனி என்ன பண்ணுவார்னா, இந்த பணத்தெல்லாம் கொடுத்து, செல்வாக்கு கொடுத்து, அந்தஸ்தை கொடுத்து இன்னொரு கிராஸ் ரூட்டையும் காட்டி விடுவார். நீ அங்கே போய் மாட்டின்னு அவஸ்தைப்படு. சனி அந்த வேலையை அழகாக செய்வார். புரியுங்களா? அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். புரியுங்களா? பணம் வரும், சௌகரியம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இன்னொரு பக்கம் அவருடைய 3ஆம் பார்வை யாருக்கு? மீனத்திலிருந்து 3ஆம் பார்வையை ரிஷபத்தை பார்க்குறார். அப்போது இவங்க ராசியை சனி பார்க்குறார். உடல் ரீதியாக முதல்ல இவங்க கவனமாக இருக்கணும். ஒரு பக்கம் உடல் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும், எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். பணம் வர சொல்லிட்டு ஆட்டம் போடக்கூடாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை, அது 5ஆம் இடத்தை பார்க்குது. இந்த 5ஆம் இடம் என்ன சொல்லுவோம்னா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் சொல்லுவோம். இதற்கு மேலே காதலை உண்டாக்கிடக்கூடிய இடம் 5ஆம் இடம் தான். புரியுதுங்களா? அப்போது நீ எல்லாவற்றிலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கையில் காசு வரும்போது தாங்க மனுஷன் தப்பு பண்ணுவான். புரியுதுங்களா? அப்போ பிள்ளைகளை கவனிங்க, அவளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவருக்கு உடல்நலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். புரியுங்களா? பூர்வீக சொத்து இருக்கு பாருங்கள், அதை கவனிங்க. அதற்கு மேலே இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு வரும், அது தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் காதலை உண்டாக்கினால் அது சிக்கலை தான் கொடுப்பார், கொடுப்ப வாய்ப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவானின் 10ஆம் பார்வை, அது இவங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வருது. 8ஆம் இடத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஆயுள் ஸ்தானம். எப்படிங்க? ஒரே சொல்லுவாங்க, அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானம். அந்த ஆயுள் ஸ்தானம் அஷ்டமஸ்தானம் என்கின்ற போது உடலை மட்டுமே குறிப்பது கிடையாது, உயிரை மட்டுமே குறிப்பது கிடையாது. உங்களுடைய செயலில் ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி உங்கள் தலைக்குனிவை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு அது அஷ்டமந்தான். புரியுங்களா? 2 விஷயங்களை சனி பகவான் பண்ணுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று உடல்நிலையில் சங்கடத்தை ஏற்படுத்தலாம், இல்லது உங்களுடைய செல்வாக்கில்
ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி தலைக்குனியை உண்டாக்கலாம். இதுவே நம்ம உயிரை நீத்தற்கு சமம். புரியுங்களா? அப்போது இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு நேர்மையாக ஒழுக்கமாக இருப்பது என்பது ரிஷபராசினருக்கு வருகின்ற பணத்தை பாதுகாத்திட நிலை இருக்கும். ஓகே, கொடுக்கறதெல்லாம் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு மிகப்பெரிய ஆப்பையும் வைக்காரு. புரியுங்களா? 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. புரியுது? இந்த விஷயங்கள் இருக்குது. அப்போது இவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். வருவதை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை வளமாக்கிட்டு போகணும். இல்லைன்னா தவறு செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை உண்டு. இப்போ ரிஷபராசிக்கு ஒரு நல்ல ஒரு டைம், ரிஷபராசிக்கு ஒரு நல்ல ஒரு டைமு. பட் என்னென்னா 11ல் வந்த சனி தொழில் ரீதியாக நன்மைகளை கொடுக்கும். தொழில் ரீதியாக நன்மைகள், அருமையான பாவங்கள் கொடுக்கும். நிறைய பண வருமானங்களை கொடுக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இது நல்ல விஷயங்கள் ரிஷபத்துக்கு நிறைய நடக்குது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இந்த 2.5 வருஷமே ரிஷபத்துக்கு ஒரு நல்ல காலங்கள் தான். அதில் எதை கவனிக்கணும் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் நான் மைனஸாக சொல்கிறேன்னு நேயர்கள் நினச்சிக்கூடாது. எதை கவனிச்சுக்கணும். ஏன்னா ஒரு நோய் வருதுன்னா அதை கவனிச்சுக்கணும். முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பதிவை ஒழிய நிறைய நல்லது நடக்கிறதுக்கு கட்டாயம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்குங்கல மாற்றல. நிறைய லாபம் சேரும், வீடு சேரும், மனை சேரும், டிரான்ஸ்ஃபர் நல்ல இடத்துக்கு கிடைக்கும், வெளிநாட்டு யோகம் கிடைக்கும், இதெல்லாம் பண்ணும். ஆனால் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ 11லேருந்து இந்த ராசியவே அந்த சனி பகவான் பார்ப்பார். அப்போ என்ன ஆகும்? தலை சொட்டையாகும், தலை வலி வரும், தலை வலி வரும், தலை சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும். அதே சமயம் முடிவு எடுக்கிறதுல ஒரு தள்ளாட்டமாக இருக்கும், கொஞ்சம் சோம்பல் தனம் வரும். அந்த இடத்துல இருந்து 5ஆம் பாவத்தை பார்ப்பார். ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ புதுசாக இப்போ உங்களுக்கே தெரியும் நிறைய ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகும். இப்போ போனாங்கன்னா நடக்காது. இந்த காலகட்டத்தில் 5 சனி பார்க்கறதுனால ரொம்ப லேட் ஆகும். ஒரு டைம் போய் ஃபெயிலியரு, இன்னொரு டைம் போய் ஃபெயிலியருன்னு ரிஷபராசிக்காரங்க கவனமாக ஒரு ஜோதிடரை போய் அணுகி அது சரியான்னு பார்த்து செய்ய வேண்டிய ஒரு நேரம். இப்போ அந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ரிஷபராசி போச்சுன்னா சக்ஸஸ் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்து 8ஆம் இடத்தை பார்க்குது சனி பகவான். 8ஆம் இடத்தை ரிஷபத்துக்கு பார்க்குது. 8ஆம் இடங்கிறது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிட்னி கல்லடைப்பு, கான்டிஃபியூஷன், இந்த மாதிரி வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் வீட்டில் யாரேனும் அதாவது முன்னோர்கள் இருந்து அவங்க இறந்து அதன் மூலமா உயிர் சொத்து இவங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள்ல வயசானவங்க இருந்தாங்க, இறந்துட்டாங்கன்னா அந்த இறந்த பேர்ல இருக்கிற சொத்தை இவங்க மாத்திக்கிறதுக்கும் அந்த பங்கு பாகங்கள் பிரித்து இவங்க நன்மை அடைவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் இதில் இருக்குது. ஸோ இது 5ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க குலதெய்வ வழிபாட்டை வழி பண்ணாவே ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப ஈஸி. பக்கத்தில் இருக்கிற அநாத குழந்தைங்க ஆசிரமத்திற்கு அது புதன் வீட்டை தான் அவர் பார்க்குறாரு. ஒரு ஆடை தானம் பண்ணால் இம்மீடியட்டாக இவங்களுக்கு அந்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த நாள் பர்டிகுலராக நீங்கள் சனிக்கிழமை தான். இது எல்லாமே சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணுறது பெஸ்ட். முதல்ல அந்த ரிஷபராசி சுக்கிரனோட வீடு. மீதிமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது தான். வெறும் 7.5 மட்டும் இல்லைங்க, அஷ்டம சனி, பாத சனி, 10 வகையான 9 வகையான சனி இருக்குது. அதில் இப்போ நடக்கிறது இப்போ அவங்களுக்கு 10ல் வந்துடுது. சாரி 11ல் வந்துடுது. 10ல் இருக்குது, 11க்கு வந்துடுது. இந்த 11ல் இருக்கக்கூடிய சனி பகவான் ரிஷப ராசியாக இருந்து மிதுன லக்னமாக யாராவது பிறந்திருந்தால் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். கெட்டவன் கெட்டிட்டால் கிட்டிடும் ராஜயோகம். யாருன்னு கேட்டால் ரிஷப ராசி, ரிஷப லக்னம், மிதுன ராசி, மிதுன லக்னம், இவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு கெட்டவன் கிட்டிட்டால் கிட்டிடும் ராஜயோகம். இந்த 2.5 வருஷம் கொடுக்காத பலன்கள், இந்த 2.5 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பாங்க ரொம்ப, கொடுக்காத விஷயங்கள் 11ல் இருக்கக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதுவும் சாதாரணமாக கொடுக்காது. இவங்க எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்கலை, இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணி நடக்கலை, இது வரைக்கும் கோச்சாரம் கெட்டு இருக்குது, குரு கெட்டு போயிடுச்சு, ராகு இதில் உட்காந்துருச்சு, எனக்கு நடக்கலை, ஆகா ஒவ்வொன்று சொன்னவங்க எல்லாருமே இந்த 2.5 வருஷம் மிகப்பெரிய பேஸ் மட்டமாக இருக்கும். தூங்கக்கூடாது,
இத்தனை நாள் தூங்கி படுத்து கிடந்தவங்க எல்லாருமே எந்திரிச்சு செயல்படணும். நைட் நேரத்தில் பவர் அதிகமாக இருக்கும். ஓகே. இவங்களுக்கெல்லாம் நைட் நேரத்தில் தான் அதிக பவர். தூங்க நேரத்தில் செய்யக்கூடிய பிஸ்னஸ் இல்லை இவங்க ஏதாவது ஒன்று வெளிநாட்டோட தொடர்புகள் இல்லை நைட்டில் உட்காந்து புதிய கண்டுபிடிப்புகள், புதிய விஷயங்கள், பெரிய பணமும் பேரும் புகழும் கொடுக்கக்கூடிய ஆளுங்களும். படிப்பே வந்து நைட்டில் உட்காந்து படிக்க சொல்லுங்கள், இல்லை அதிகாலையில் படிக்க சொல்லுங்கள். அதிகாலை எல்லாருமே படிக்க சொல்லுவாங்க. மிட் நைட்டில் படித்தவங்க கூட பாஸ் ஆகக்கூடிய பெரிய பேர் புகழ் வாங்கக்கூடிய சிவகாசி நேயர்களுக்கு கிருத்தியை, ரோகிணி, மிருகசீடம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது எல்லாமே பாம்பு. இந்த மிருகசீடம், ரோகிணியெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூ பாம்பு. பகலை விட நைட்டுக்கு தான் அதுக்கு விரியம் அதிகம். விரியம் செய்யக்கூடிய ஆளுகளாகவும் ரொம்ப நேரம் தூங்காமல் நைட் நேரத்தில் பகலில் தூங்கிக்கலாம். நைட் நேரத்தில் அவங்க மெனக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா, நைட் நேரத்தில் உட்காந்து எழுதுனாலோ, நைட் நேரத்தில் புதுசாக எதாவது கண்டுபிடிச்சாலோ, நைட் நேரத்தில் அவங்க கொட்டேஷனே போட்டிருந்தாலும் அவங்க வெற்றி அடைவாங்க. இந்த 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 11 இருக்க சனி வந்து மிகப்பெரிய யோகத்தை 2.5 வருஷத்துக்கு கொடுக்கும். இதில் சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா அடுத்து 12க்கு வரும், பின்னாடியே 7.5 ஸ்டார்ட் ஆகும். ஓகே. அதனால் எந்த சூழ்நிலையிலையும் இவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். ஓகே. ஏன்னா இந்த 2.5 வருஷம் சேர்த்து வச்ச காசு தான் அடுத்த 2.5 வருஷத்துக்கு செலவு பண்ணுற மாதிரியான விஷயம் உதவும். ஓகே. இவங்களுக்கான வழிபாடு தெய்வம் என்ன சார்? அவங்கவுங்க குலதெய்வத்தை கும்பிடணும். அப்போ அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டானது கும்பிடணும். இந்த வருஷத்தில் சனி பகவானுக்கு இவங்களுக்கும் பெரிய இது கிடையாது. ஆனால் இந்த ரோகிணிக்கு கிருஷ்ணர் பேர் போனவர். கிருஷ்ணன் கோயிலில் ஒரு சனி பகவான் ஏதாவது ஒரு மூலையில் வச்சுருந்தாங்களோ அவங்க வச்சு கும்பிடலாம், அங்கே போய் கும்பிடலாம். கிருஷ்ணனை ரொம்ப இது பண்ணி கும்பிடணும். அதே மிருகசீடத்துக்கு சிவனை மிகப்பெரிய வழிபாடு ஸ்தலமாகவும், சனிக்கிழமை நாள் வரக்கூடிய பிரதோஷம், அவங்க நட்சத்திர பிரதோஷமோ இல்லை சனிக்கிழமை நாள் அமாவாசை வந்தாலோ கடும் விரதம் வந்து செயல்படலாம். இல்லை சனி சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு பற்ற வைக்கலாம். அவங்களுக்கு யோகம்தான். அதனால் அவங்களுக்கு இன்னும் இந்த 2 வருஷம் போகாத காலமெல்லாம் போய் இனி இந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு கோயிலுக்கே போகாத நேரமெல்லாம் வந்து பிஸி ஆகிடுவாங்க. அதனால் கும்பிட்றது வந்து அப்படி மோசம், அப்படி எல்லாமே நடக்கலை அப்படின்னா ஜாதகத்தில் மிகப்பெரிய தோஷம் இருக்குது. இதை தாண்டின தோஷம் கால சர்ப தோஷம் கட்டுப்போட்டு நிறுத்திக்குது. எதெல்லாம் நிறுத்தும் அப்படின்னா கல்யாணத்தை நிறுத்தும், தொழிலை நிறுத்தும், படிப்பை நிறுத்தும், நோயை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போகும், நோய்க்கு தீர்வு கிடைக்காம போகும். அதுக்கப்புறம் சொத்து பிரச்சனை புதுசாக போகும், இல்லை சொத்துக்கள் வந்து சிக்கலை போய் மாட்டப்படும், மாட்டின சொத்து திருப்பி எடுக்க முடியாமல் போகும். இப்படி எல்லாம் இந்த நேரத்தில் நடக்காமல் இருந்தால் கால சர்ப தோஷம் பெற்றிருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அவங்க இந்த காலத்துக்கும் நம்ம கஷ்டப்பட்டிருக்க அது அடையாளம் கிடையாது. கால சர்ப தோஷம்னா இந்த 7 உலகத்துக்கு போயாவது அதை உடைக்கணுங்கிறத விதி. அதை கண்டுபிடிச்சி உடைக்கணும். அப்படி உடைக்காம இன்னொரு ஜோசிகாரன் சொன்னா, அவன் சொன்னா, இவன் சொன்னா, அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், ஆஹா ஓஹோ அப்படின்னா அப்போ பரிகாரத்துக்கு போய் நான் காசு கொடுத்தேன், நான் வந்து அது பண்ணேன் இது பண்ணேன், அவன் சொல்லி இது செஞ்சேன், எவன் சொன்னாலும் கால சர்ப தோசை காலத்தையே உடைக்கக்கூடிய ஆள்கைகளுக்கு போனால் மட்டும்தான் அது உடைய முடிஞ்சு. தானே போய் முட்டி போட்டு வேண்டணும். அப்படி ஒரு யோகத்துலேயும் உனக்கு ஒரு எதுவுமே நடக்கலைன்னா அது கருமா உன்னை விடல,